ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சுகர் ஆட் பண்ணாமல் வெல்லம் ஆட் பண்ணி குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் பாலை நல்லா காய்ச்சிக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாலை காய்ச்சிருங்க, அந்த ஏடு வர வரைக்கும். காய்ச்சதுக்கப்புறமா வெல்லத்தில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நம்ம கழுவிட்டு அதை தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். மெல்ட் பண்ணதுக்கப்புறமா காய்ச்சின பாலில் அந்த வெல்லம் பாவை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா முந்திரி, உங்களுக்கு வேணுன்னா பாதாம் அதெல்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் முந்திரி போட்டிருக்கோம். முந்திரி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா கலக்கிட்டு டம்ளாரில் ஊற்றி வச்சுட்டு மேலே ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி போட்டு நடுவில் ஓட்டை போட்டு ஐஸ் திக்கனை முதல்ல வச்சுட்றோம். வச்சுட்டு 1 டே ஃபுல்லாக அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டே ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், யம்மியாக குல்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. செம சூப்பராகவும் இருக்குது. நானும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம யம்மியாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இதில் நம்ம சுகர் போடாமல் வெல்லம் போட்டதுக்கு ரீசன், சுகர் வந்து அவ்வளோவா ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ நம்ம வந்து வெல்லம் போட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.